ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே வாழ்த்துக்கள் கூறி தியானத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்தருளின 6வது வசனத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தியான வசனம் யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். சரித்திரத்தின் மத்தியில் இரட்சகராய் நிற்கிறார். சரித்திரத்தின் மத்தியிலே இரட்சகராக நிற்கிற ஆண்டவரை குறித்து நாம் தியானிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, காலம் நிறைவேறின போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று சொல்லி. காலம் நிறைவேறின பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வேலை வருகின்ற பொழுது இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்தார். சரித்திரத்தின் மத்தியிலே இரட்சகராக வந்தார். ஆண்டவருடைய கிரியையை செய்து முடிக்கும்படியாக வந்தார். பாவிகளை ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பை நிறைவேற்றும்படியாக வந்து அதை ரட்சிப்பை நிறைவேற்ற முடிந்தது என்று சொன்னார். ஆண்டவருடைய திட்டம் ஒரு நாளும் அது தோல்வி அடைவது கிடையாது, ஏமாற்றம் அடைவது கிடையாது, முந்துவதும் கிடையாது, பிந்துவதும் கிடையாது. குறித்த காலத்திலே எல்லாம் ஆண்டவராலே நடத்தப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரித்திரத்தின் ஆரம்பத்தில் சிருஷ்டிப்பை முடித்த இரட்சகராக தம்மை காட்டுகிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது சரித்திரத்தின் ஆரம்பத்தில் சிருஷ்டிப்பை முடித்த இரட்சகராக நாம் அவரை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவருக்குள்ளும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, தேவ அன்பின் சாயலை தரித்து கொள்ள மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ அன்பின் ராஜ்யத்தை பரவச் செய்வதில் ஒத்துழைக்கும்படியாக மனுஷனை சிருஷ்டித்தார். பலுகி பெருகு என்று சொன்னார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-30 வசனங்களை பாருங்கள். 115ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசியுங்கள். தேவ அன்பின் ராஜ்யத்தை பரவச் செய்வதில் மனிதன் தேவனோடு ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்காக அவனை சிருஷ்டித்தார். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல தேவ அன்பின் சாயலை தரித்து கொள்ள மனுஷனை சிருஷ்டித்தார். ஆண்டவருடைய சுபாவத்தை, தேவ அன்பின் சுபாவத்தை தரித்து கொள்ள மனுஷனை சிருஷ்டித்தார். இன்று என்னுடைய சிந்தை என் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற சாயலாக காணப்படுகிறதா? அவரை தரித்து கொண்ட தேவ அன்பின் சாயலை தரித்து கொண்டவனாக நான் இருக்கிறேனா? என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பரவச் செய்வதிலே என்னை ஈடுபடுத்தி இருக்கிறேனா? என்னை இணைத்திருக்கிறேனா? அது யாரோ பார்த்து கொள்வார்கள். ஊழியர் பார்த்து கொள்வார், உபதேசியார் பார்த்து கொள்வார், ஐயர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் நம்முடைய வழியிலே வழக்கம் போல நாம் பயணிக்கிறவர்களாக இருக்கிறோமா? உன்னை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை பரவச் செய்வதற்காக அல்லவா உன்னை சிருஷ்டித்தார். உன்னுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் நம்முடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்காகத்தானே உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ பலுகி பெருகும்படியாக உனக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரே. நீ பலுகி பெருகிறாயா? பூமியிலே தோண்டி புதைத்து வைக்கிறவனாய் இருக்கிறாயா? தேவ ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும்படியாக சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவ ஐக்கியத்தின் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை சிருஷ்டித்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊற்றினார். மனுஷன் ஜீவாத்துவாவானார். நீங்களும் நானும் தேவ ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும்படியாக நம்மை ஆண்டவர் உண்டாக்கினார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது சரித்திரத்தின் மத்தியில் ரட்சிப்பை முடித்த இரட்சகராக இருக்கிறார். சரித்திரத்தின் ஆரம்பத்தில் சிருஷ்டிப்பை முடித்த இரட்சகர் சரித்திரத்தின் மத்தியில் ரட்சிப்பை முடித்த இரட்சகராக இருக்கிறார். நான் பாருங்கள், இந்த 2026 ஆண்டுகளாகிறது. இதற்கு நாம் எப்படி பெயர் கொடுக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லுகிறோம். ஆக சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர் கிமு, கிபி, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி சரித்திரத்தை இல்லையென்றால் வரலாற்றை மத்தியிலே இரட்சகராய் நின்றவர். இது சரித்திரம், இது கதை அல்ல. வேதாகமத்திலே கூட நாம் பார்க்கிறோம், அகஸ்திராயன் காலத்தில் என்று சொல்லி குடிமதிப்பு எழுதப்படும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம்.
சீரியா நாட்டின் சிரேனியு காலத்தில் என்று சொல்லி 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கிறோம். பலஸ்தீனா நாட்டினுடைய அதிபராக இல்லையென்றால் பலஸ்தீனா நாட்டு ராஜாவாய் பெரிய ஏரோது இருக்கின்ற பொழுது குடிமதிப்பு எழுதப்பட்டது என்பதாக மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். அன்னா காய்பா பிரதான ஆசாரியராய் இருந்த காலத்தில் என்று சொல்லி லூக்கா 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவர் சரித்திரத்தின் மத்தியில் ரட்சிப்பை முடித்த இரட்சகர். சரித்திரத்தின் மத்தியில் ரட்சிப்பை முடித்த இரட்சகர். இனி ஒரு இரட்சகர் வரப்போவதும் இல்லை, வருவதும் இல்லை. இனி ஒரு இரட்சகராலே நாம் எந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இனி வரக்கூடிய இரட்சகர் என்று அறிவிக்கிறவன் அந்தி கிறிஸ்துவாகத்தான் இருப்பான். ஆகையினாலே சரித்திரத்தில் ஆரம்பத்தில் சிருஷ்டிப்பை முடித்த இரட்சகர் சரித்திரத்தின் மத்தியிலே ரட்சிப்பை முடித்த இரட்சகராக நிற்கிறார். சரித்திரத்தின் இறுதியிலே தேவராட்சியத்தை பூரணப்படுத்துகின்ற இரட்சகராக அவர் வர இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 10:6. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இங்கு பூரணப்படுத்துகின்ற பொழுது தேவனுடைய ரகசியம் நிறைவேறும். ஆம், சரித்திரத்தின் இறுதியில் தேவ ராட்சியத்தை பூரணப்படுத்தும் இரட்சகர் வரப்போகிறார். முதல் வசனத்தில் சிருஷ்டித்தவர், ஆதியாகமம் 1:1 சிருஷ்டிகர்த்தா. முதல் வசனத்திலே அவர் சிருஷ்டித்தவராக காணப்படுகிறார். நிறைவு பகுதியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வருகிறேன் என்கிறார். அவர் வருவதற்கு நீயும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். எப்படி? பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. சதா காலமும் ராட்சியபாரம் பண்ணுகிறவராக என் ஆண்டவர் இருப்பார். அந்த ஆண்டவரை நீங்களும் நானும் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி அவரை அழைக்கும் தகுதி படைத்தவர்களாக நாம் இருக்கிறோமா? அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக, மணவாட்டி திருச்சபையாக, மணவாளனை வரவேற்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? அவர் எல்லாவற்றையும் முடித்தாரே. நீயும் நானும் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அங்கே ஒரே தரம் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே முடிந்தது என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை டெலியோ என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதற்கு பொருள் என்னவென்றால் மேக் அன் எண்ட், ஃபினிஷ், எக்ஸ்பயர், ஃபில் அப். ஆக இந்த வார்த்தை மிக ஆழமான ஒரு வார்த்தை. ஒரே ஒரு சிறிய வார்த்தை தான், ஆனால் பெரிய சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆம், வாழ்வில் சோபிதமில்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், பாலைவனமாக இருந்த ஒரு வாழ்க்கை என்று நீயும் நானும் கசந்து கொண்டவர்களாக இருந்தாலும், வனாந்தரத்தை அதர பண்ணி வாழ்வை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வையகத்தாரின் பாவத்திற்கான பிரயாசத்தை பலி செய்து முடிந்தது. ஒரே தரம் செலுத்தி முடித்தார். ஃபினிஷ், பெய்ட் இன் ஃபுல் என்று பார்க்கிறோம். பிதாவின் சுத்தம் செய்து முடிந்தது. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தைத்தான் சொல்லுகிறது. இந்த கிரேக்க வார்த்தை மேக் அன் எண்ட் என்ற பொருளை சொல்லுகிறது. பிரயோஜனமில்லாத பலிக்கு என் ஆண்டவர் ஒரு முடிவை கட்டிவிட்டார். இந்த பலியினாலே பிரயோஜனமில்லை. ஒருவேளை அன்று பலி செலுத்தப்பட்ட ஆடு, மாடு, கோழிகள் இவைகளினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த ரட்சிப்பும் இல்லை, எந்த மீட்பும் இல்லை. ஆகையினாலே அவைகளுக்கு ஒரு முடிவை கட்டினார் தம்முடைய மரணத்தினாலே. ஃபினிஷ், நிறைவு செலுத்தப்படுகிறது, நிறைவாகி விடுகிறது. பிதாவின் சித்தம் நிறைவு செய்யப்படுகிறது. காலாவதியாகி போன நியாயப்பிரமாண பலி அங்கே நிறுத்தப்படுகிறது, நிறைவேற்றப்பட்டு முடிகிறது. எக்ஸ்பயர், காலாவதி, நியாயப்பிரமாணம், பலி காலாவதியாகிவிட்டது. அது மனிதனை பாவத்திற்குள்ளே பாவத்தை சுட்டி காட்டுகிறது ஒழிய பாவத்திற்குரிய ஒரு பிராயச்சித்தத்தை காட்டவில்லை.
அது காட்டக்கூடிய பிராயச்சித்தமாக காட்டக்கூடிய இந்த மிருகங்களின் பலி இவைகள் எல்லாம் பிரயோஜனமற்றவைகளாக இருக்கின்றன. அவைகளெல்லாம் காலாவதி ஆகிவிட்டது. ஆகையினாலே மனிதன் அந்த பலியினாலே பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னையே உலக தோற்றத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பஸ்கா ஆடாக தன்னை அடிக்க கொடுத்தார். நிரப்புகிறார். வேத வசனங்களினாலே நம்மை நிரப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக, எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறத்தக்கதாக அவர் நிறைவாக்கி முடித்தார். வேத வசனத்தில் நான் நிரப்புகிறார். வேதத்தை நிறைவேற்றி வேத வசனத்தின் பிரகாரமாக தன்னுடைய மேசியா பணியை நிறைவேற்றி தீர்க்க தரிசனங்களை நிறைவேறுதலாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பெர்ஃபார்ம் செய்து முடிக்கிறவர். எனக்கு ரட்சிப்பை செய்து முடித்தார். எனக்கு ரட்சிப்பை செய்து முடித்தார். இனி ஒரு மார்க்கம் இல்லை ரட்சிப்புக்காக. அந்த எந்த மார்க்கமும் அது செல்லுபடியாத மார்க்கமாகவே காணப்படும். அது மாத்திரமல்ல, என்னுடைய கடனை அவர் செலுத்தி தீர்த்தார். He paid it all. எல்லாவற்றையும் என்ன செய்தார்? என்னுடைய கடனை நிவர்த்தி செய்தார். எதற்காக? நீயும் நானும் அவருடைய மகிழ்ச்சியில் பங்கடைய வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த மகிழ்ச்சியை உடையவளாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? சற்று நாம் நிதானித்து பார்ப்போம். என் ஆண்டவர் என்னுடைய கருத்திலே கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றி முடிக்கிறவனாக இருக்கிறேனா? காலம் தாழ்த்தாது உடனடியாக என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக காணப்படுகிறேனா? எந்த காரியத்தை நான் நிராகரிக்கிறேன்? எந்த காரியங்களை நான் காலதாமதம் செய்கிறேன்? தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? உனக்காக ஆண்டவர் உன் கடனை செலுத்தி விட்டார். நீ ரட்சிக்கப்படு. அவரிடமாய் ஓடிவா. அவருடைய விலையேற்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, விசுவாசியே, நீ இன்னும் வளர்ச்சி அடையாதவனாக சவலை குழந்தை போல நீ காணப்படுகிறாயா? வேத வசனத்தினாலே நீ வளர்ச்சி அடையும்படியாக அனுதினமும் அந்த பரலோக மன்னாவை உனக்கு சொந்தமாக்கிக்கொள். உனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டாரே. நீ செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. அவருடைய அடிச்சுவட்டிலே நீ பயணிக்க உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். உன்னை அன்போடு அழைக்கிறார். நீ எவ்வளவுப்பட்ட தூரமாய் சென்று கொண்டிருந்தாலும் அவருடைய சத்தம் உன் காதுகளில் விழுங்குவது கேட்கவில்லையா? உன்னை அன்போடு அழைக்கிறாரே, ஓடிவா. அவருடைய கரத்திற்குள்ளாக உன்னை ஒப்புக்கொடு. வரலாற்றின் ஆண்டவர், சரித்திரத்தின் ஆண்டவர் உன்னை சரித்திரம் படைக்கும்படியாக அழைக்கிறார். வரமாட்டாயா? செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, சரித்திரத்தின் மத்தியிலே இரட்சகராக நிற்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சரித்திரத்தின் ஆரம்பத்தில் சிருஷ்டிப்பை முடித்த இரட்சகர் நீர். சரித்திரத்தின் மத்தியில் ரட்சிப்பை முடித்த இரட்சகர் நீர். எங்களுக்காக ஆண்டவரே பாடுகளை அனுபவித்தவர் நீர். எங்களை சந்தித்து அழைத்து செல்லும்படியாக நீர் வரப்போகிறேன். ஆண்டவரே, நியாயாதிபதியாக உம்முடைய வருகையின் வேளையிலே நீர் வருகின்ற பொழுது உம்மை எதிர்கொண்டு சந்திக்க நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க, ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற அந்த ஜெப சிந்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க, எங்கள் தேவனை சந்தித்து பரிபூர்ண ஆனந்தம் அடைய எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.